ஃப்ரெண்ட்ஸ், பிஎஃப் ஸ்கூல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ரிஜெக்ட் ஆகாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு பிஎஃப் அட்வான்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த பிஎஃப் கிளைம் போட்டால் ரொம்ப டிலே ஆகும், இல்லைனா வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க சம் அதர் ரீசன்ஸ்க்காக. ஸோ அது மாதிரிலாம் ஆகாமல் உங்களுக்கு வித்தின் 2 to 3 டேஸ்க்குள்ளே எப்படி இந்த பிஎஃப் கிளைம் வந்து உங்களுக்கு கிடைக்கணுன்ற எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் பிபிஎஃப் நம்பர் லாகின் போயிட்டு யூஏஎன் அண்ட் பாஸ்வேர்ட் போடுங்க. உங்களுக்கு யூஏஎன் நம்பர் தெரியலனா நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவிலே போட்டிருக்கேன் யூஏஎன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ யூஏஎனை எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அது அந்த வீடியோஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு யூஏஎன் நீங்கள் இது வரைக்கும் தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த யூஎனை கிரியேட் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு அண்ட் கேப்சா இது ரெண்டுத்தையும் போட்டுக்கிட்டிங்கன்னா லாகின் ஆகிடும். லாகின் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தான் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து கிளைம் ஃபார்ம் 31, 19, 10C அண்ட் 10T அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு வந்து இப்படி வந்து ஷோ ஆகும், ஆன்லைன் கிளைம் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். உங்களுடைய நேம், உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இதில் ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஷோ ஆகணுன்னு இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் வெரிஃபைக்காக. இந்த வெரிஃபிகேஷனில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துங்க. ஸோ கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். கீழே நெக்ஸ்ட் பேஜ் போயிடுச்சுன்னா இது ஒரு ஃபுல் ஸ்க்ரீனாக ஓப்பன் ஆகும். மேலே உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். கீழே வந்து என்ன பண்ணால் ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் பிஎஃப் அட்வான்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த செலக்ட் சர்வீசஸில் இல்னஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இல்னஸ் என்ற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிங்க. ஏன்னா இல்னஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வித்தின் 3 to 4 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பிஎஃப் கிளைம் வந்து உங்களை வந்து ரீச் ஆகிடும். ஸோ இல்னஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ரிக்வயர்டு அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் போடணுமோ அந்த அமௌண்ட் இதில் மென்ஷன் பண்ணி உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களுடைய பிஎஃப் உடைய பாஸ்புக் இல்லைன்னா உங்களுடைய செக் புக், அந்த செக் புக்கில் உங்களுடைய நேம் கம்பல்சரி இருக்கணும். ஸோ அந்த செக் புக்கை வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் 100 MBக்குள்ளே 500 MBக்குள்ளே இருக்க மாதிரி இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. மாற்றிட்டு இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஒன்லி ஜேபிஜி அண்ட் 100 KB அண்ட் மேக்ஸிமம் 500 KB. ஸோ 100 KBலேருந்து 500 KBக்குள்ளே இருக்கணும் அது. ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதாருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை வச்சு திரும்ப நீங்கள் அந்த ஓடிபியை போட்டிங்கன்னா கிளைம் சப்மிட் ஆகிடும். கிளைம் சப்மிட் ஆனால் வித்தின் 2-3 டேஸ்க்குள்ளேயே, ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து ரீச் ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.